ஆஷிஷ் நேராவோட ஸ்ட்ராட்டஜி இந்த வருஷமும் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா? ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேண்டசி டக்அவுட். ஐபிஎல் 2026 ப்ரிவியூவில் இன்றைக்கி நம்ம குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த டீம் என்னன்னா, 4 சீசன்ஸில் 3 டைம்ஸ் பிளே ஆஃப்ஸ் போயிருக்காங்க, 2 தடவை ஃபைனல்ஸ் ஆடிருக்காங்க, 1 தடவை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. எல்லா வாட்டியும் இங்கே இந்தியன் கோரை டிபெண்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் அவ்வளோவா டிபெண்ட் பண்ணதில்லை. லாஸ்ட் இயர் ஸ்குவாட்லேருந்து இந்த இயர் அவங்க வந்து பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் பண்ணல. 1 or 2 அடிஷன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க டு ஸ்ட்ரென்தன் தேர் ஸ்குவாட். ஜேசன் ஹோல்டர், அசோக் சர்மா மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் ஆப்ஷனில் பிக் பண்ணி கரெக்டாக டீமை வச்சிருக்காங்க. இன்ஜுரியில் போன பிளேயர்ஸ் கூட இந்த வருஷம் ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஸோ அவங்க டீம் கொஞ்சம் ஸ்குவாட் நல்லாவே இருக்கு. ஆஸ் யூஸ்வல் அவங்க கோச் வந்து இந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்டாக எடுத்துட்டா மட்டுமே போதும் இந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டீம் டாப் ஆர்டர் டிபெண்ட் பண்ணி தான் எப்பயுமே போயிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் இவங்க டாப் ஆர்டரே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா சாய் T20 ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, கில் T20 ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, ஜாஸ் பட்லர் ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ இவங்களோட டாப் ஆர்டரே ஒரு கன்சர்னாக தான் இருக்கு. பட் ஆஷிஷ் நேரா அதை பற்றிலாம் கவலைப்படுவாருன்னு நான் நினைக்கல. ஸோ அதே டாப் 3 வச்சு தான் அவர் எப்பயும் போல ஆட போறாரு. ஃபார்ம் கன்சர்ன்ஸ்லாம் ஐபிஎல்ல வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கோச்சஸ் வந்து அவங்களோட இன்புட்ஸை கொடுத்து அவங்க ஃபார்மை ரிட்டர்ன் கொண்டு வரலாம். ஸோ நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸை. சரி வாங்க அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் லெவல் என்ன ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சேம் டாப் ஆர்டர் தான். சாய், கில், பட்லர் ஃபார்ம்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துருவாங்க. நம்பர் 4ல வாஷி, நம்பர் 5ல கிளென் பிலிப்ஸ், அதுக்கப்புறம் ஃபினிஷர்ஸா ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ஜேசன் ஹோல்டர், பவுலிங்ல ரஷீத் கான், முகமது சிராஜ், சாய் கிஷோர். சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி இம்பாக்ட் சப்ல பிரசித் கிருஷ்ணா or அசோக் சர்மா ஆடலாம். இல்லை ஃபாரினர்ஸாக வேணும்னா டாம் பேண்டன் இல்லைனா ககிசோ ரபாடா ஆடலாம். ரபாடாவோட ஃபார்ம் கன்சர்னால மட்டும்தான் நான் அவர் இம்பாக்ட் சப்பா வச்சிருக்கேன். ஏன்னா அவருக்கு பதில் ஜேசன் ஹோல்டர் ஆடினா அவர் பேட்டிங்கும் நமக்கு ரன் ஸ்கோர் பண்ணி தருவார். பவுலிங்லேயே அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார் இப்போ. ஸோ இந்த 11 வச்சு தான் இவங்க கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த 11ல் இருக்க ஒரே கன்சர்ன் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் மிடில் ஆர்டர் என்ன ஆகும் அப்படின்றது தான். இது போன வருஷத்துலேருந்து நம்ம எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கோம். அந்த கேள்விக்கு பதில் வந்ததே இல்லை. இந்த வருஷமாவது வருமா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ஜிடியோட க்ளோசிங் தாட்ஸ் என்னன்னா, இவங்க எப்பயும் போல டாப் ஆர்டர் டிபெண்ட் பண்ணி தான் இந்த சீசனும் போவாங்க. ஆல்சோ இந்தியன் கோரை டிபெண்ட் பண்ணி தான் போவாங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கிளென் பிலிப்ஸ், ஜேசன் ஹோல்டர் உள்ள வந்ததுனால அவங்களோட ஃபாரினர்ஸை வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சீசனும் உங்களுக்கு டாப் ஆர்டர் கிளிக் ஆகி மிடில் ஆர்டரில் கிளென் பிலிப்ஸ், வாஷி, ஜேசன் ஹோல்டர் ஃபினிஷிங்கில் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இவங்க வந்து மற்ற டீம்ஸ்க்கு ஒரு ட்ரபிளாக தான் இருப்பாங்க. அப்படி மிஸ் ஆச்சுன்னா ஜிடியோட சீசன் இந்த தடவை மிட் டேபிள் சீசனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் இந்த டாப் 3ல யார் அதிகமாக ரன்ஸ் அடிப்பான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.